எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன். என் வேலை அதுதான். உங்கள் வேலை அதை மட்டும் பார்க்க மாட்டீங்க, அவ்வளோதான். இப்போ துன்பத்துக்கு காரணம் பார்க்க வேண்டியதை பார்க்கல, பார்க்கக்கூடாது ஃபுல்லாக பார்க்கணும், இருக்கட்டும். அப்போ இறைவன் நிம்மதி, இது மனிதன் நிம்மதி இல்லாமல் இருக்க காரணம், மனிதன் நிம்மதி இல்லாத காரணம் இறைவன் உருவாக்குனதை இவன் நேசிக்கவே இல்லை. இவன் உருவாக்குனதையா இவன் நேசிக்கான். இவன் உருவாக்குனது நிலையில்லாது, இறைவன் உருவாக்குனது நிலையானது. இறைவன் உருவாக்குனது நிலையானது, மனிதன் உருவாக்குனது நிலையற்றது. ஆனால் இந்த நிலையற்றது மேலே தான் இவன் பற்று வச்சுருக்கான். இந்த நிலையில்லாத மேலே பற்று வச்சுருக்கான், நிலையானது மேலே பற்று வைக்கல. இது மேலே பற்று வச்சுட்டா நிம்மதி வந்துடும், சந்தோஷம் வந்துடும், கொண்டாட்டம் வந்துடும். அப்போ எல்லா மனிதனையும் மதிப்பது. ஆமாம், இது மேலே பற்று வைக்கிறனாலே நான் வந்து விசேஷம், நீயும் விசேஷம். மனிதன் ஸ்பெஷல், மற்ற ஜீவராசிலேருந்து மனிதன் வந்து ஸ்பெஷல். அதனால தான் அவன் எல்லா இதையும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட எல்லா இதையும் கொடுத்த உடனே நீங்கள் என்ன செய்தியா, மனிதன் தான் எல்லாத்தையும் உருவாக்குதான், கடவுள் இல்லை கடவுள் இருக்குது அப்படின்னு. கடவுள் இல்லை அப்படின்னு எப்படி சொல்லுதாங்களோ அதே மாதிரி தான் கடவுள் இருக்குது அப்படிங்கிறவங்களும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கடவுள் இருக்குங்கிறவங்களும் அதே செயல்பாடுகள் தான் இருக்குது. ஆமாம், அவர் இல்லைங்காரு, நீங்கள் இருக்கீங்க. ஆனால் இருக்குது, இல்லாத மாதிரி தான் இருக்குது. இல்லாத மாதிரி தான் இருக்குது, அது ஃபுல்லாக தத்துவம். நீங்கள் தத்துவத்தை பிடிச்சிக்கிட்டியா, அது என்ன சொல்லுதுன்னே சொல்லு. நீங்கள் மறந்துடக்கூடாதுன்னு தான் ஒன்று கண்டுபிடிச்சி அடித்து 3000 வருஷம் 5000 வருஷமாக எப்பமோ அடித்து வச்சுட்டு போயிட்டான். பாம்பு அப்படின்னு சொல்லி ஒன்றையும் அடித்து தத்துவம், அத்தனையும் தத்துவத்துக்கு பின்னால் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அது மாதிரி நீங்கள் என்ன செஞ்சாலும், எந்த புக்கை நீங்கள் வாசித்தாலும் சரி, எந்த புக்கை வாசித்தாலும் அது துன்பத்தை தரும். உங்கள் புக்கை வாசிக்கணும், அதுக்கு தான் வந்தியா. உங்கள் புக்கை வாசிச்சேன்னா இறைவன் உருவாக்குனதை நீங்கள் நேசிடுவீங்க. அப்போ உங்கள் புக்குன்னா என்ன, நீங்கள் தான் புக்கு, உங்களுக்குள்ளே தான் புக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்தால் நீ எடுக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்போம். புக்கை வந்து உங்களுக்குள்ளே புக்கு இருக்குது, அது நான்கிற அன்பு புக்கு இருக்குது. அந்த புக்கை எடுத்து நீ வாசிச்சேன்னா நிம்மதி சந்தோஷத்துக்குள்ளே போயிடுவேன். மனிதன் உருவாக்கு மேலே பற்று வைக்க மாட்டேன். மனிதன் உருவாக்கு மேலே பற்று வச்சுக்கிட்டியோ அவன் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரே வீடாக்கி உங்கள்கிட்ட தந்துட்டான். அவன் வீடு தரல, பணம் தரல, கார் தரல, பங்களா தரல, சொத்து தரல, டிவி தரல, செல்லு தரல, எதையுமே உங்களுக்கு தரல. உங்களை தான் தந்தான், மரஞ்செடி விடியில் தந்தான், எல்லா ஜீவராசியும் தந்தான். அதில் இருந்தால் மனிதன் வந்தான். பணத்தோடங்க அவன் வரவே இல்லை, பணத்தை அவன் படைக்கவும் இல்லை. எல்லாம் இங்கேருந்து தான் எடுத்தியா, எல்லாத்தையும் மனிதன் இங்கேருந்து தான் எடுத்தான். எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசி அவன் எடுத்தது தான் விசேஷம் தான். இறைவன் படைச்சதை விசேஷம் இல்லை. இறைவன் படைச்சது மேலே அவன் பற்று வைக்கலன்னு துன்பம் துரத்தினாலும் பரவாயில்ல, நான் அதை நோக்கி தான் ஓடுவேன். இன்னும் மேலே 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 இன்னும் பெரிய ஆள் ஆயிடணும். எவ்வளோ பெரிய ஆளாக ஆக முடியும்? 5, 5.5, 5.25 அவ்வளோதான். ஒன்றும் 6 அப்படி தானே, இல்லை கொஞ்சம் கூட. அதுக்கு மேலே பெரிய ஆளாக ஆகவே முடியாது. அது பெர்ஃபெக்ட், அவ்வளோதான். அதை நீயே செய்யலை, உனக்கே தெரியும். உங்கள் அப்பா அம்மாவும் இதே மாதிரி இவ்வளோ வளருவேன், இவ்வளோ கட்டையாக இருப்பேன், இவ்வளோ குட்டையாக இருப்பேன், இவ்வளோ கலரு இப்படின்னு சொல்லி செய்யலை. அதனால் செஞ்சவன் ஒருத்தன் இருக்கான். அந்த செஞ்சவன் எப்படி இருக்கான்? உருவமற்று இருக்கான், ஒன்றும் இல்லாமல் இருக்கான், ஆகாயமாக இருக்கான், வெட்ட வெளியாக இருக்கான். எல்லாம் ஒன்றுக்குள்ள தான். வெட்ட வெளினாலும் ஆகாயனாலும் சூன்யம்னாலும் எல்லாமே ஒன்று தான். இந்த ஒன்று தான், இந்த வெட்ட வெளி தான் அவ்வளோத்தையும் செய்யுது. உங்களுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அதுதான் செய்யுது. உங்களுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன செஞ்சாலும் ரெக்கார்டு உங்களுக்கு அது சும்மா இருக்கும், அவ்வளோதான் வேலை. நீ எப்போ தோண்டி அந்த புக்கை எடுக்கியோ அப்போ அந்த புக்கு செயல்படும். அந்த உருவமற்றது செயல்படும், அந்த ஆகாயம் செயல்படும், அந்த சூன்யம் செயல்படும், அந்த வெட்டவெளி செயல்படும். அந்த செயல்படுறது மற்ற ஜீவராசிக்கு செயல்படாது, உனக்கு செயல்படும். நீ விசேஷம், நான் விசேஷம், நீ விசேஷம். நானே ப்ளஸ்ஸையும் கூட்டிட்டேன்னா அந்த புக் கிடச்சிடும். அப்போ நானே நீயும் கூட்டவே மாட்டேங்கியா, அதை கூட்ட முடியாது. ஏன்? மதம் பிடிச்சிட்டு. மனிதன் பிடிக்கலை. மதம் பிடிச்ச உடனே மத வேஷங்கள் இதெல்லாம் மனிதன் உருவாக்குனது தான். மனிதனை இறைவன் உருவாக்கினான். அவனை மென்மா வாழ்ந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு ஏன்ட்ட அவனுக்கு சேரணும். இதுதான் மனிதன் கணக்கு.
ஆனால் அங்கே மட்டும் போக மாட்டேன். சும்மநாத்து சொர்க்கராதம் அது இதுன்னு போட்டுக்கிட்டு போகிற பாதையை அப்போ அவன் மரணம்னு சொல்லிட்டான், சமாதின்னு சொல்லிட்டான். அவன் போகிற பாதை எங்கே? மரணம். அடுத்து என்ன இருக்குது? சமாதி இருக்குது. சமாதி பக்கம் யார் போகிறாங்களோ அவங்க தான் இறைவன் கூட, சொர்க்கத்து கூட, உண்மை கூட, ஆகாயத்து கூட, வெட்டவெளி கூட, சூனியத்து கூட, அன்பு கூட. அதனால் மனிதனுக்கு நோய் கூட கிடையாது. மனிதனுக்கு நோயெல்லாம் வராது. அவ்வளோ சிறப்பற்றவன். அவனா தீதும் நன்றும் பிறகு அவனா தனக்கு தானே அடிச்சுக்கிட்டே இருக்கான். அது பெருசு இது பெருசுன்னு கொஞ்சம் கூட சிந்திக்கவே இல்லை. சிந்திக்கவே இல்லை. நீ இங்கே சிந்திச்சிட்டிய பார்ட் 1ல் சிந்திச்சு அப்படியே ஓடி. நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன், விஞ்ஞான வீடியோ. அந்த இது தந்தி டிவியில் வந்து பேட்டி. என்னது குவாண்டம் குவாண்டம் ஏஐ, குவாண்டம் ஏஐ. ஆனால் அது பெரிய அளவில் உலக அளவில் இருக்குதுன்னு வச்சுக்கிடுமே, அதுவும் தோக்கும். அதுதான் ஞானம், அது விஞ்ஞானம். தோத்துக்கிட்டே இருக்கும், ஜெயிக்காது. ஆனால் அதான் ஜெயிச்ச மாதிரி உங்களுக்கு தெரியுது. அதனால் துன்பம் பிரச்சனை உங்களை துரத்தும். பற்று வைக்க வேண்டியதில் பற்று வைங்க. எல்லாம் இங்கேருந்தா எடுத்தியா, எது எடுத்தாலும் இங்கேருந்தா எடுத்தீங்க. உங்களை எங்கேருந்து எடுத்தீங்கன்னு நீங்கள் தேடிட்டீங்கன்னா அன்பு வந்துடும். எல்லா மனிதனையும் நேசிப்பீங்க. யாரையும் பாகுபாடு பார்க்க மாட்டீங்க, இந்த வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க. எல்லோரும் நல்லா இருக்கட்டும்னு நினைப்பீங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சாலே நல்லாயிருக்கும். இதுதான் கணக்கு. நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லோரும் நல்லா இருக்கும், ஒட்டுமொத்த உலகமும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் தந்திருக்கான். நீங்கள் கொஞ்சம் காலம் ஜாதி மதம் கொஞ்சம் வீடெல்லாம் கட்டிக்கிட்டு இதுக்குள்ளே தான் அப்படின்னு ஒரு சின்ன ரவுண்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டியா. உலகம் விரிஞ்சு கிடக்கு. உலகம் விரிஞ்சு பறந்து விரிஞ்சு கிடக்கு. எப்படி இருக்கும் பாருங்க, ரசிக்க கொண்டாடுறதுக்கு. அதை கொண்டாடுறதுக்கு மட்டும்தான் மனிதன் நேரமே இல்லை, டைம் இல்லை. எந்திரிச்சு கடப்படான்னு ஓடி எல்லா வண்டியும் உருவாக்கிட்டு இந்த வண்டியை உடச்சி ஒம்பாக்கி நாசமாக்கிடுறீங்க. இந்த வண்டி சிறப்பு வண்டி, ஸ்பெஷல் வண்டி, சூப்பர் வண்டி. எல்லா வண்டியும் தாண்டி எல்லா செடி கொடி மரம் செடி கொடி எல்லாத்தையும் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் தாண்டி மனிதன் சிறப்பு. மனிதன் அவ்வளோ விசேஷம். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் காணது என்னத்தையாவது வச்சுக்கிட்டு இது பண்ணோன்னா அவன் என்ன உண்மை தெரிஞ்சவன் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு யோசிக்க வேண்டியிருக்கு. நீ சந்தோஷமாயிராட்டான்னு அது பேசும். ஆனால் எல்லாம் நீ எல்லாம் என்ன சொல்லுது, இவருக்கு பெரிய நம்ம என்ன செய்ய முடியும். இப்படி தான் அவன் காட்டுக்குள்ளே ஓடிடுவான். உங்களுக்கு காட்டுக்குள்ளே போய் அவன் பேசாமல் ஜாலியாக இருப்பான், உங்கள் கூட இருக்க மாட்டான். ஏன்னா உங்கள் பற்று, ஜாதி பற்று, மத பற்று, இல்லாத பற்றெல்லாம் வச்சுக்கிட்டீங்க. இல்லாத பற்றெல்லாம் வச்சுக்கிட்டோன்னே அவன் பார்க்க உங்கள் கூட நமக்கு இப்படி இப்போ நம்ம ஒரு வாரமாக போதிங்க. நான் ஒதுங்கலை உங்கள் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதனால் பாருங்கள், என்னென்னு பாருங்கள். இருக்கட்டும். அதனால் நீங்கள் விசேஷம் இறைவன் தந்த மேலே பற்று வைங்க. மற்றது மேலே பற்று வச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்க எந்த கோயில், எந்த உலகம் முழுவதும் எடுத்துக்கிடுங்க. நீங்கள் கட்டின மனிதன் உருவாக்கின கோயில் எதை வேணாலும் எடுத்துக்கிடுங்க. யாராவது ஒரு தண்டி சந்தோஷம் இல்லை, சாட்டாக தான் சொல்ல வேண்டியிருக்கு. உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே போய் பல்ட்டி அடித்தாலும் உருண்டாலும் பிறண்டாலும் குத்தினாலும் இழுத்தாலும் என்ன செஞ்சாலும் நடக்காது. அதனால் இறைவன் மேலே பற்று வைங்க. இறைவன் உருவாக்குன மேலே பற்று வைங்க. என்றும் அன்புடன் ஞானி.